நடிகர் ராஜேஷ் அவர்களை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவர் எப்படி சினிமா, ஜோதிடம் அப்படின்னு இரண்டுலையுமே கலக்கினாரு அப்படின்றத பற்றி தான் எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மனிதராக சமூக வலைதளங்களில் வலம் வந்துட்டுருக்காரு. தமிழ் சினிமாவினுடைய மூத்த நடிகர்களில் ஒருவரான நடிகர் ராஜேஷின் மறைவு பலருக்குமே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லோருமே தொடர்ந்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அதோடு பார்த்திங்க இரங்கலையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அனுதாபங்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி எல்லா துறைகளிலையுமே முன்னேறி வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உடல்நலக்குறைவு காரணமாக மே 21ஆம் தேதி காலமானார். வயது 75. நடிகர் ராஜேஷினுடைய மறைவு செய்தி கேட்டு பலருமே பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கிறாங்க. பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சினிமாவில் அவருக்கு இருந்த ஆர்வம் தான் அவரை நடிக்கிறதுக்கான ஒரு உந்துகோலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவள் ஒரு தொடர்கதை படத்தில் துணை நடிகராக நடித்தார். பின்னர் 1979ஆம் ஆண்டு வெளியான கன்னி பருவத்திலே படத்தின் மூலமாக நாயகனாக அறிமுகமானார். தொடர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் நடித்தார். ராஜேஷின் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா தன்னுடைய எண்ணத்தில் இருந்ததுனால கதாநாயகன், துணை நடிகர், குணச்சித்திர கதாபாத்திரம்னு எல்லாத்துலேயுமே நடித்து வந்தார். இதுவரை சுமார் 160க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு. மெரி கிறிஸ்மஸ் அப்படின்றது இவருடைய நடிப்பில் வெளியான திரைப்படம். அது நடிச்சுட்டு இருக்கும்போது 1985ஆம் ஆண்டு சென்னையில் பட்டப்படிப்புக்காக பார்த்தோன்னா இவர் வந்திருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் படப்பிடிப்புக்கு என தனி வீடை கட்டியிருக்கிறாரு. இந்த வீட்டை அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் திறந்து வச்சிருக்கிறார். இந்த வீட்டில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் என தென்னிந்திய மொழி படங்கள் படமாக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ராஜேஷ் திராவிட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்னா கூட எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவராம். அவருடைய மறைவுக்கு பின்னர் ஜெயலலிதா அவர்களா ஜானகி அவர்களா அப்படின்னு இருந்தபோது ஜானகிக்காக பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாரு. அதன் பின்னர் ஜோதிடத்தில் ஆர்வம் வந்ததுனால ஜோதிடத்தில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாரு. ரியல் எஸ்டேட் தொழிலும் அவர் ஈடுபட்டிருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழிலில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவர் படப்பிடிப்புக்காக கட்டிய வீட்டை வித்துட்டாராம். ராஜேஷ் கடந்த 1983ஆம் ஆண்டு ஜான் சிவிலியா வானதிராயரை திருமணம் பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கு திவ்யா மற்றும் தீபக் அப்படின்ற மகள்களும் இருக்கிறாங்க. சின்ன திரையும்லே அவர் விட்டு வைக்கல, அதுலேயுமே நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய அளவில் இப்படி ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலைமையில் இருந்தவர் திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமாகியிருக்காரு. கார்த்திகை தீபம் தொடரில் ராஜேஷ் தீபாவின் தந்தையாகவும் நாதஸ்வர கலைஞராகவும் நடிச்சிருப்பார். சென்னை தரமணியில் உள்ள எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியில் சேர்மனாகவும் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய மறைவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. நம்மளுடைய சார்பாக அவரின் ஆன்மா சாந்தியடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ராஜேஷ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் 160க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஜோதிடம், அதற்கப்புறமாக ரியல் எஸ்டேட் அப்படின்னு தன்னுடைய பார்த்திங்கன்னா ஒரு பணியை ரொம்பவே எல்லா இடங்கள்லையுமே சிறப்பாக செஞ்சுருந்தார். நடிகர் ராஜேஷ் அவர்களை பார்க்கும்போது சினிமா நடிகர் போல இல்லாமல் எளிமையாக நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களைப் போல தான் இருக்கும். அதையும் தாண்டி இவர் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே சாதனை புரிஞ்சிருக்கிறார். ஆத்மார்த்தமான நடிப்பு அவருக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அதற்கப்புறமாக இவர் மஜா, உள்ளம் கேட்குமே, டும் 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 அப்படின்னு நிறைய பார்த்திங்கன்னா படங்களில் இவர் முரளி அவர்களுக்காக பின்னணி குரல் கொடுத்துருக்கிறாரு. பொய் சொல்ல போகிறோம் என்ற படத்தில் நெடுமுடி வேணுவுக்கு ராஜேஷ் குரல் கொடுத்துருந்தாரு. ராஜேஷ் 9 புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. இந்திரா காந்தி அவர்களை அவருடைய பாதுகாவலர்களை கொன்றதை பார்த்த ராஜேஷ் ஹிட்லர், டால்ஸ்டாய், காமராஜர், செல்லம்மா, பாரதி, ஜன்ஸ்டைன் என 52 வாரங்களுக்கு பல்வேறு ஆளுமைகள் குறித்து எழுதியிருக்கிறார். ஜோதிடம் புரியாத புதிர் உள்ளிட்ட புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்கிறாரு. ரோஜா சீரியலில் டைகர் மாணிக்கம் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருந்தார். புகைப்பிடிக்கிறது, அதற்கப்புறமாக பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானால் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படணும். கல்லீரல் பாதிக்கு ஏற்படும், பெண் சகவாசம் இருந்தால் பிரச்சனையாகும், நுரையீரல் பாதிக்கும் புகைப்பிடிச்சா அப்படின்னு பல பயம் அவருக்கு இருந்துச்சான். அதையும் தாண்டி இவர் எம்ஜிஆருடன் எனக்கு 4 வருடங்கள் பழக்கம், ஜானகி அவர்களுடன் 10 ஆண்டு பழக்கம், எனது பழக்க வழக்கமும் எனது குணமும் சினிமாவுக்கு பொருந்தாது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் செய்ய சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர். அப்போ கமல் அவர்கள் நல்லா தானே நடிச்சிட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு இப்படி பிஸ்னஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னும் ராஜேஷ் அவர்களை வைத்து கமல் அவர்களுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கணும், இயக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சான். ஆனால் அது நிறைவேறாமலே போயிடுச்சான். பணக்கார ராஜேஷாக மரணம் அடைவதை நான் விரும்புகிறேன்னு கமல் அவர்கள் சொன்னதாக ராஜேஷ் தெரிவிச்சிருக்கிறாரு. டைரக்டர் ராஜேஷாக மரணம் அடைவதை விட, நடிகர் ராஜேஷாக மரணம் அடைவதை விட இப்படி பணக்கார ராஜேஷாக மரணமடைந்தால் நான் விரும்புவேன் அப்படின்ற மாதிரியாக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்களாம். இது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.
கமல் அவர்களினுடைய ஆசைப்படியே ராஜேஷ் அவர்கள் பெரிய பணக்காரராக தான் காலமாகியிருக்காரு.